ஞாபகம் இருக்கும். தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தவர். ரொம்ப நேர்மையான ஒரு அற்புதமான மனிதர். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியமா அவர் ஒரு தடவை உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் ஒரு சுற்றுலா ஒரு மனைவியோட போயிருக்கிறார். அவர் ஆபீசரா இருக்கும்போது அப்படி பயணம் செய்து போகும்போது ஒரு இடத்துல நிறைய குருவி கூடுகளா இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு இருந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு குருவி கூடு, எல்லா குருவி கூட்டுலயும் 2 குஞ்சு 3 குஞ்சு அந்த குருவி குஞ்சுகள்லாம் இருக்குது. அது அப்படியே கீக்கின்னு கத்துறது அவ்வளவு அந்த இடமே ரம்மியமா இருந்திருக்கு. இப்ப சேஷன் ஐயாவுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, 2 குருவி கூட நம்ம எடுத்துட்டு போய் வளர்ப்போம், நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே கூட இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அம்மா இதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துருக்குறாங்க. எல்லாம் உயரத்துல இருக்கு. மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் இருந்திருக்காங்க. இங்க வாடா, மேடத்துக்கு அந்த 2 குருவி கூட மட்டும் எடுத்து கொடு. அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கான். பக்கத்துல போய் 10 ரூபா கொடுத்துருக்காரு, எடுத்து கொடு அப்படின்னு. கொடுக்க முடியாது. 50 ரூபா கொடுத்துருக்கிறாரு அந்த அதிகாரி. நீங்க 50 ரூபா கொடுத்தாலும் சரி, இல்லை என்னை அடிச்சாலும் சரி, அந்த குருவி கூட்டு ஒண்ணு கூட நான் எடுத்து தர மாட்டேன். ஏண்டா, அரை பிச்சிருவேன். அவர் யார் தெரியுங்களா? பெரிய ஆபீசர். உடனே சேஷன் ஐயா, இருங்க என்னப்பா, ஏன் தம்பி, என்னப்பா பிரச்சனை? நாங்க அதை ஒன்றும் பண்ண போறதில்லப்பா. அம்மா வீட்டுல வளர்ப்பாங்க. அவங்க பிள்ளை மாதிரி அந்த குருவிக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. அதுக்கு தான்ப்பா கேட்குறோம், நீ தப்பா நினைக்காத. அந்த பையன் உடனே கரகரன்னு அழுதுட்டே சொல்லியிருக்கான், சாப்ஜி நீங்களே சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கேயாவது வந்துட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீடும் இல்லை, உங்க பிள்ளைகளும் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த தாய்க்குருவி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேட போயிருக்குது, சாயந்தரம் திரும்பி வருமே, கூடும் இல்லை பிள்ளைங்களும் இல்லைன்னா அந்த குருவி அழும் இல்ல. அப்ப எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். இந்த குருவியை அம்மாவை காணும்னு உங்க வீட்டுல உட்காந்து அழும் இல்ல, நீங்க எப்படி இதை தூக்கிட்டு போகலான்னு அவன் கரகரன்னு அழுதுட்டானா. டிஎன் சேஷன் அதை பதிவு செய்கிறார். அந்த மாடு மேய்க்கிற எளிய பிள்ளையின் மனித நேயத்திற்கு முன்னால் என்னுடைய IAS பதவி ஒரு கடுகு விதையை போல சிறுத்து போனது என்று எழுதினார். ஒரு காலத்திலும் அன்பை கொண்டு அறிவை எடை போடவே முடியாது, ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவு வரவே முடியாது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால், எளிய மனிதர்களுடைய மனதில் மனிதத்தை விதைப்பதும் அடுத்த தலைமுறை கைகளில் இந்த உலகத்தை பத்திரமாக ஒப்படைப்பதும் தான் மூத்த தலைமுறையாகிய நம்முடைய கடமை என்று சொல்லி, இதைத்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று நம்முடைய முப்பாட்டன் சொன்னான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்று தாயுமானவர் சொன்னார். இந்த உலகத்தை பத்திரமாக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமாக பூமி பந்தை நம் பிள்ளைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றால், பெரியவர்களாகிய நாம் மனிதம் காக்க வேண்டும், மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்று